வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது இந்த எஃப்ஜேவும் வியானாவும் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக வியானா வந்துட்டு அந்த ட்ராக்ல விழுறாங்களா இல்லை எஃப்ஜே தான் அந்த ட்ராக்கை உருவாக்குறாரா அப்படின்னு உங்களுக்கே தோணியிருக்கும். பட் எஃப்ஜே தான் ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்குது. சாண்ட்ரா அந்த விஷயத்தை வந்து திவ்யா கிட்ட உடைக்கிறாங்க. திவ்யாவுமே அதை சொல்கிறாங்க, அடுத்த ஆதரையாக மாறப்போகிறா இந்த வியானா அப்படின்னு. ஏன்னா ஆதரை வந்து எஃப்ஜே 2 பேர் லவ் பண்ண விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு அந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டாரு. அந்த ஒரே வாரம் ஆதரை காலி வெளியே போயிட்டாங்க. ஆனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட், சரிங்களா? பிக் பாஸே வந்து சொல்லியிருப்பார். இப்போ வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் இந்த பாத்ரூமில் வந்து ஏரியாவில் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அப்போ வந்து சொல்கிறாங்க, திவ்யா ஒரு டைம் ஆதரையே சொன்னா என்ன அவன் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு கட்டி விட்டான் அப்படின்னு. இருந்தாலும் அந்த எஃப்ஜே வந்துட்டு பண்ணது தப்பு தானக்கா. ஏன் இவன் வந்து இடம் கொடுத்தான், ஸ்பேஸ் கொடுத்ததுனால அவன் வந்து இவன்கிட்ட பேசினான். இவன் முதலே தடுத்துருக்கலாமா இல்லையா? பேசுகிற வரைக்கும் பேசிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி வந்து கைட்டு வருது எந்த நியாயம் அப்படின்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவன் ஒன்றை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணான் அப்படின்னு. திவ்யா செம்ம ஷாக்காக வராங்க. என்னக்கா சொல்கிறீங்கன்னா, உன்னை தான் அவன் ஸ்டார்ட் பண்ணான், ஆனால் உங்ககிட்ட வந்து அவன் செட் ஆகலை, ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக வரலன்னொடனே அவன் வந்துட்டு அடுத்தது இப்போ வியானா கிட்ட போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா எனக்கெலாம் அது செட் ஆகாதுக்கா அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. எனக்கெலாம் வந்துச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான்லாம் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னென்னா சபர் வந்து ஒரு அட்டாக்கிங் கொடுத்துருப்பார் ரம்யாவுக்கு. என்னென்னா உங்களோட டஃபஸ்ட்டு காம்படிட்டர் யார் அப்படின்னா சபர் வந்துட்டு ரம்யா சொல்லியிருப்பார். எல்லாருக்கும் ஒரே சிரிப்பாக இருக்கும். என்ன காம்படிஷனில் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து தங்கச்சி மாதிரி இருக்காங்களாம். அதனால் எமோஷனலாக வந்து அவரால் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இது பண்ண முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அரோரா வர சிங்சா கற்றுன்னு வந்துட்டாங்க. அவர் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு. நீங்கள் பேசுறதே எங்களுக்கு புரியல, போமா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த எஃப்ஜே நல்ல வேலை அங்கங்கே பார்த்துட்டே வராப்பில். என்னமோ இந்த 2 நாளாக சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவரை வந்து எல்லோரும் நல்லவங்க நம்பிடுவோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கார் போல இருக்குது. பட் நிறைய வேலையை பண்ணிட்டு வராரு. ஸோ திவ்யா இப்போ அதாவது திவ்யா இல்லைன்னா திரிஷா, இப்போ திவ்யா இல்லைன்னா வியானான்ற மாதிரி போகிறார் போல இருக்குது. ரைட், பாவம் வியானா என்ன ஆக போகிறாங்க தெரியல. ஆனால் வியானா நிறைய இடங்களில் சூப்பராக வந்து அவங்களோட பதிவு பண்ணிட்டு தான் வராங்க. பட் அவங்களோட கேம் எப்படி போக தெரியல. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.